நிறைய பேசியிருக்கேன். ஆனால் பேச வார்த்தை வராமல் நிற்கிறது இப்போ தான். நான் ஸ்டாஃப் தான், இங்கே ஒரு வருஷமாக ஸ்டாஃபு. என்ன சொல்கிறது, என்ன அந்த ஃபீலை என்ன எதாலையும் கொடுக்க முடியாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் என்ன நான் வேலைக்கு போயிட்டு சம்பாரித்து என்னென்னமோ பண்ணாலும் எங்கள் பேரண்ட்ஸுக்கு பெருமை சேர்க்குற அந்த ஒரு பாயிண்ட் இருக்குல்ல, அது எங்கேயுமே இருக்காது, லைஃப்பில் எந்த இடத்துலையுமே இருக்காது. இதுக்கப்புறம் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் இதுக்கு இருக்காது. அதுக்கு ஃபஸ்ட்டு வாய்ப்பு கொடுத்த இன்ஸ்டியூஷனுக்கு பெரிய நன்றி. அது கண்டிப்பாக பதிவு பண்ணி ஆகணும். எனக்கு மட்டும் இல்லை, இங்கே இருக்க எல்லா பேரண்ட்ஸும் நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், எல்லாருமே அதுக்கு சொன்ன மாதிரி அந்த சிரிப்பும் அழுகையும் சேர்ந்து அந்த அந்த ஃபுல்லாக எல்லாருமே ஹாப்பியான இருப்பாங்க. எல்லாத்துக்குமே ஒரு டர்னிங் பாயிண்ட் கொடுத்தது இந்த இதுதான். அதுக்கப்புறம் இந்த என்னோட ஜேர்னியை பற்றி சொல்லணுன்னா, இந்த ஒரு டைலாக் வரும்ல, நான் ஏதோ பெருசாக சாதிச்சிட்டதா சொல்கிறாங்க, ஒன்றுமே இல்லை, முழுக்க முழுக்க ஃபேமிலி தான். ஜஸ்ட் ஒரு சாக் பீஸ் மாதிரி. அதுதான் என்னோட ரோல் பண்ணேன். என்ன அப்படி ஃபீல் பண்ணுறேன், ஏன்னா அவ்வளோ கஷ்டம் எல்லாமே ஃபேமிலியோட தான். என்ன சொல்கிறது, அவ்வளோ கஷ்டம் ஏன் பட்டாங்க, எதுக்காக எனக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் தராங்க. ஆக்சுவலாக எனக்கு ஒரு அண்ணா ஒரு அக்கா, அவங்களுக்குலாம் இவ்வளோ இண்டிபெண்டன்ஸ்லாம் வீட்டிலேருந்து தந்ததில்லை. எங்கள் அக்கா நல்லா படிக்கும், இங்கே வந்திருக்கு. எங்கள் அக்கா படிக்கிறது கூட அப்போ அந்தளவுக்கு ஃபினான்ஷியலாக யாரும் சப்போர்ட் பண்ண ஆள் இல்லை. ஆனால் நான் அண்ணனா பிறந்திருக்கலாம் அப்படின்னு இப்போ வருத்தப்படுறேன். நான் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்லி. அந்தளவுக்கு அதுக்கு ஃபஸ்ட்டு வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி. அதுக்கப்புறம் இன்னும் இங்கே நன்றி நிறைய பேர்த்துக்கு சொல்லணும். ஏன்னா என்னோடய ஜார்னி அப்படிங்கிறது ஒரு பெரிய ஃப்ளாஷ்பேக். சொன்னால் அது அலுவாச்சி காவியமாக மாறிடும். அது இந்த ராஜா சார், எப்பா என்ன மனுஷையா, சான்ஸே இல்லைங்க. ஒரு வருஷம் அவர் கூட இருந்திருப்பேன். பேங்கு இப்போ நான் வேலைக்கு போய் 1 மாதம் ஆகுது, முடியல. அது பயப்பட வேண்டாம், யாரும் பயப்பட வேண்டாம். அப்படி இருக்கும். அப்படியே அந்த வேலை கஷ்டமாக இருந்தாலும் ஒரு 5 கஸ்டமர் நீங்கள் சர்வீஸ் கொடுத்ததுக்கப்புறம் போயிட்டு வரம்பான்னு ஒரு சிரிப்பாங்க. அவ்வளோ ஒர்க்கும் போயிடும். அது நீங்கள் என்ன எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் அந்த ஒரு சின்ன சிரிப்பு, அந்த ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குல்ல, அதுதான் அந்த பேங்கில். அவங்க ஒரு சின்ன சிரிப்பாங்க, போயிட்டு வரும்பா அப்படின்னு. அப்போ இன்னும் கூட 2 மணி நேரம் உட்காந்து வேலை இருந்தால் கொடுங்கடா அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அந்த சிரிப்புக்கு அப்புறம். அந்த மாதிரி வேலை இருக்கிற டைமில் அவர் ராஜா சார் என்ன டெடிக்கேஷன், ஒர்க் டெடிக்கேஷன் பார்த்துருக்கவே முடியாது. நீங்கள் ஃபுல்லாக ஒரு இன்ஸ்டியூஷனுக்காக நேர்ந்து விட்டு ஆடு மாதிரி. அவர் ரீசெண்டாக அவருக்கு உடம்புலாம் சரியில்லாத போயிடுச்சு. அப்போ அவர் வீட்டுக்கு போயிட்டு கேட்கும்போது, சார் ஏன் சார் இவ்வளோ நீங்கள் கிளாஸ்லாம் எடுக்க வேணாம் சார், காலையில் ரெஸ்ட் என்னை நம்பியிருக்காங்க, அந்த நம்பிக்கையை காப்பாற்றணும். இங்கே ஒரு வருஷத்துக்கு 500 பேர்த்தோட வாழ்க்கையை மாற்றுறாரு. எந்த அளவுக்கு யோசிச்சு பாருங்க, ஒரு தனிநபர் 500 பேர் வாழ்க்கையை மாற்றுறாரு. அவர் ஒரு சின்ன டிசிஷன், நம்ம மேலே வச்சிருக்க நம்பிக்கையை காப்பாற்றணும் அப்படிங்கிற அந்த ஒரு சின்ன டிசிஷன் லைஃப்பில் கிட்டத்தட்ட ஏகப்பட்ட பேர் ஃபுல்லாகவே செதுக்கி வச்சுப்பா. என்னோட பங்களிப்புன்னு பார்த்தா ஜஸ்ட் ஒரு டூல் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இவ்வளோ பெரிய ஜர்னி ரொம்ப வருஷம் சொன்னால் எப்பா சாமி, என்னோட அந்த ஒரு பிம்பம் இருக்குல்ல, அது இன்னும் டேமேஜ் ஆகும். அதனால தான் நான் வருஷத்தையே சொல்ல. அந்த அளவுக்கு ஒரு பெரிய இது. நிறைய தப்பு பண்ணியிருக்கேன். நான் என்னோடது என்ன பண்ணனே அப்படின்னு கண்டிப்பாக நான் பேச வரல. ஆனால் ஃபியூச்சர் ஆஸ்பிரண்ட்க்கு என்ன பண்ணக்கூடாது, நான் என்ன பண்ணதுனால எனக்கு லேட் ஆச்சு, அதை கண்டிப்பாக நான் பதிவு பண்ணி ஆகணும். டிசிப்ளின்னா தப்பாக நினைக்காதீங்க, எனக்கு டிசிப்ளின் இல்லை, யாரும் பொண்ணு தர அந்த மாதிரிலாம் யாரும் நினைக்க வேண்டாம், அது வேற. அதாவது லைக் கரெக்டாக கிளாஸ் வர்றது, என்ன சொல்கிறது, 6 to 10 டெஸ்ட்டு போடணும்னா போடணும். மழை பெஞ்சாலும், கரண்ட் இல்லைனாலும், செல்லில் சார்ஜ் இல்லைனாலும், அப்பா ஃபோன் பண்ணலைனாலும் போடணும். அது டிசிப்ளின். அந்த மாதிரி ஒரு டிசிப்ளின் இல்லை. சாட்டர்டே சண்டே வீக்கெண்டுனா மைண்டில் ஆட்டோமேட்டிக்காக அப்படி தானே, கபடி விளையாட போவோம், கிரிக்கெட் விளையாட போவோம், கிளாஸுக்கு வந்ததே கிடையாது. ஆனால் சாட்டர்டே சண்டே புதுசாக ஏதோ ஒரு ஸ்பெஷல் டெஸ்ட்டுக்கு வைப்பாங்க. அந்த மாதிரி அதுமாரி ஒரு சின்ன தப்பு தான், 1 மார்க்கு 1/2 மார்க்கு, கிட்டத்தட்ட 26வது மெயின்ஸ் இது எனக்கு கிளியராக. ஒன்று மட்டும் நிச்சயம், யாரையும் நம்ப வேணாம், உழைப்பை நம்புங்க. எஃபர்ட் போட்டால் கிடைக்கும், சிம்பிள் ட்ரூத், ஒரு மேஜிக் எதுவுமே கிடையாது. உழைப்பு போட்டால் கிடைக்கும், அந்த ஒரு சின்ன தாட்டு தான். படி, எவ்வளவோ கஷ்டப்படும். நீங்கள் பார்த்தீங்களா ஒரு ஆரம்பத்தில் உப்பளத்தில் அங்கே அந்த சைடில் போகும்போது பார்த்தீங்கன்னா தெரியும், நிற்கவே முடியாது.
அந்த கஷ்டப்பட்டு நம்மளை விட ஏகப்பட்ட பேர் கஷ்டப்படுறாங்க. சென்னையில் ஒரு மாதம் ஒர்க் பண்ணுறேன், நிறைய பொண்ணுங்க ஜெப்டோ சைக்கிளில் தெரியல, ஜெப்டோ ரேபிடோ வெறும் 15,000 30,000. நான் தங்கியிருக்க ஹாஸ்டலில் ஐடியில் வேலை செய்வாங்க, 30,000க்கு தான் வேலை செய்கிறாங்க. அவ்வளோ கஷ்டம். கஷ்டம் அப்படிங்கிறது நமக்கு மட்டும் கிடையாது, கண்டிப்பாக கஷ்டம் எல்லாத்துக்குமே இருக்கும். அதை மட்டும் இங்கே யாருமே ஃபியூச்சர் ஹஸ்பண்ட்ஸ் இல்லை என்னென்னா திரும்ப திரும்ப அதே, ஏன்னா என்னை விட நிறைய விஷயத்த பண்ணி தான் வந்திருக்கிறீங்க. யாராச்சும் எதிர்கால சந்ததிகள் பார்க்கும்போது அதுக்காக அவங்களுக்காக சொல்கிறது தான், தப்பாக நினச்சிக்க வேணாம். கண்டிப்பாக உங்களுக்கு அந்த இது வரும் ஒரு மொமெண்ட். ப்ராசஸை மட்டும் நம்புங்க. ப்ராசஸை நம்புனீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது நடக்கும். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. தப்பை திருத்திக்கிட்டால் மட்டும்தான் முன்னேற முடியும். எக்ஸாம் வரும், ரிசல்ட் வரும், ஃபெயில் ஆகிருப்பீங்க அப்படின்னு தான் 4-5 நாள் வருத்தப்படுறது. எதுக்காக வருத்தப்படுறதுனே வருத்தப்படாது, சுற்றி இருக்கிற என்விரான்மெண்ட் மேலாம் கோவத்தை காட்டுறது. ஒரு நாள் வருத்தப்படுங்க இதுக்காக போச்சே அப்படின்னு. அதுக்கப்புறம் ஃபுல்லாக அனலைஸ் பண்ணுங்க. ஒரு அனலைஸ், எதுக்காக எந்த இடத்துல வீக்காக இருக்கிறோம், வீக்கானதை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், அப்படி பண்ணால் மட்டும்தான் பாஸ் பண்ண முடியும். ஓகேவா? அதை மட்டும் மைண்டில் ஏற்றிங்க. ஆனால் எல்லாத்தாலேயும் முடியும். ஆக்சுவலாக என்னோட எம்எஸ்சி மார்க் ஃபஸ்ட்டு செமஸ்டர் மார்க்கு 2. என்னோட ஏபிசியில் இதுக்கு முன்னாடி என்னோட 2வது லெட்டர் வரும், அது செமஸ்டரில் ஒட்டி வச்சுருவாங்க. அதுக்கு முன்னாடி இருக்க ஒரு பொண்ணு 96 மார்க்கு ஃபஸ்ட்டு செமஸ்டரில். என்னோடய மார்க்கு 2 தான் இருந்துச்சு. நான் ப்ரொஃபஸராக ஆயிடலாம் அப்படிங்கிற கனவோட அங்கே போய் யூனிவர்சிட்டியில் என்ட்ரன்ஸ்லாம் எழுதி போய் சேர்ந்தப்ப அங்கே ஒரு வாத்தியார், தம்பி தயவு செஞ்சு 35 பேர் வாழ்க்கைக்கு எடுத்துறாதப்பா வாத்தியாராக வந்து அப்படின்னு அந்த ஒரு வார்த்தை இங்கே பேங்கிங் இங்கே வந்துச்சு. இங்கேயுமே எழுதின SBPOவோட இங்கிலீஷ் மார்க்கு -2.5 மைனஸ் மார்க் இருக்குது, ப்ளஸ் மார்க் கூட கிடையாது, -2 மார்க். 5 ஆச்சு, 10 ஆச்சு, 15 ஆச்சு. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக டைம் எடுக்கும், வருத்தமே படாதீங்க. ஒரு நல்ல விஷயம் நடக்கணும்னா டைம் எடுக்கும், நிறையா ஸ்ட்ரகிள் ஆகும். ஆனால் அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய லைஃப் இருக்கும். நான் சொன்ன மாதிரி அதுதான், நீங்கள் ஒரு 4 பேர்த்துக்கு பிரயோஜனமாக இருக்கிறோம் அப்படிங்கிற அந்த ஒரு சின்ன விஷயம், அந்த ஹெல்ப் பண்ணும் போது அவங்க ஒரு சின்ன ஸ்மைல்ஸ் வந்துட்டு போயிட்டு வரம்பா அப்படின்னு சொல்லும் போது எனக்கு ஏதோ அப்படி இந்த மலையை தூக்கி இந்தாண்ட வச்ச மாதிரி ஒரு ஃபீலிங். அந்த மாதிரி ஒவ்வொரு ஆளையும் உங்களாலையும் ஃபீல் பண்ண முடியும். ஒன்ஸ் அகைன் எங்கள் ஃபேமிலிக்கு பெரிய தேங்க்ஸு. எங்கள் அப்பா, எங்கள் அம்மா, எங்கள் அண்ணன், எங்கள் அக்கா அவங்கள மேடைக்கு வர மாதிரி அவங்க சார்பாக கேட்டுக்கிறேன். எங்கள் அக்கா இவங்க டீச்சராக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க ப்ரைவேட் ஸ்கூலில். இவங்களுமே அப்படி தான், நம்ம என்ன சொல்கிறது, ஒரு 6,000 8,000 சம்பளம் வாங்குறதுக்கு பயங்கர கஷ்டம். அந்த வாய்ப்பு, கிடைச்ச வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க. நிறைய பேர்த்துக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கிறதில்ல. நிறையா உமன்ஸுக்கு உங்களுக்கு ஒரு வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படின்னா இந்த வாய்ப்பு உங்களை படிக்க வைக்கிறாங்கன்னா எக்காரணத்தை கொண்டு பேக்கை மட்டும் அடிக்கவே அடிக்காதீங்க. என்ன பிரச்சனை வந்தாலும் யாருமே மோட்டிவேட் பண்ணலாம், யாருமே வரமாட்டாங்க. நீங்கள் தான் உங்களை மோட்டிவேட் பண்ணிக்கணும். எல்லா டைம்லேயும் யாரும் யாராச்சும் ஒரு ஆள் மோட்டிவேட் பண்ணுவாங்க, ஒருத்தங்க சப்போர்ட் பண்ணுவாங்க, ஏதாச்சும் ஒன்று தேவை அப்படிலாம் எல்லா டைம்லையும் யாரும் இருக்க மாட்டாங்க. ஈவன் பெற்றோர்ஸ், நான் உங்களையும் தப்பாக சொல்ல, அவங்க நம்மளோட ஃபியூச்சரை கலந்து நீ வேறு வேலைக்கு போப்பா, அது அவங்களும் நல்லதுக்கு தான் சொல்லுவாங்க. அப்போ கூட நம்மளுக்கு மோட்டிவேட் பண்ண யாருமே இல்லையே, எல்லாருமே டிமோட் பண்ண விட்டுறாங்களே அப்படின்ற மாதிரி தான் தோணும். அப்படி ஒரு எல்லாத்துக்குமே யாரும் நினைக்க வேண்டாம், நீங்கள் தான் பண்ணணும். ஆனால் பண்ணி பாஸ் பண்ணிட்டீங்கன்னு வச்சிங்களேன், அதை விட பெரிய சந்தோஷம் யாருக்கும் கொடுக்க முடியாது. எல்லாரும் அதை சொல்லணும். எங்கள் அக்கா உண்மையாலுமே எங்கள் தம்பி ஒவ்வொரு எக்ஸாம்பிளையும் கேட்போம், என்னால் எழுதிருக்கியா ஃபோன் பண்ணுவாங்க. நான் பண்ண மாட்டேன், எப்பயுமே எங்கள் தம்பி தான் பண்ணுவாங்க. நான் கேட்பேன், ஈஸியாக இருந்துச்சு எக்ஸாமு, நீ பாஸ் எடுத்தோன்னே நீ பாஸ் பண்ணிடுவியா தம்பி, நீ வேலைக்கு போயிடுவியா? ஏன்னா எங்கள் அப்பா படித்ததில்ல, அம்மாவும் படித்ததில்ல. காடு இருக்குது கொஞ்சம், மாடு வச்சு அதை பற்றி அந்த காட்டிலே தான் வேலை செய்வாங்க. அதை வச்சு படித்து வேலைக்கு போகணும் அப்படின்லாம் யாரும் ஹெல்ப் பண்ணுறதுக்கோ என்கரேஜ் பண்ணுறதுக்கோ மோட்டிவேஷன் பண்ணுறதுக்கோ யாரும் இல்லை. எங்கள் சேலம் டிஸ்ட்ரிக்கு செந்தாரப்பட்டின்ற ஒரு கிராமத்தில் இருந்து தான், செந்தாரப்பட்டின்ற கிராமத்தில் தான் இருக்கோம். நாங்கள் லீவ்கிட்ட கூட காட்டில் வேலை செய்ய தான் சொல்லுவாங்க. மார்க் அப்படின்னு படின்னு சொன்னதே இல்லை எங்கள் வீட்டில். அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா எங்கள் அண்ணா 12th வரைக்கும் படித்தாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணுறதுக்குலாம் அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா சாப்பாட்டுக்கே ரொம்ப கஷ்டம். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனு. வீடு இருக்குது, காடு இருக்குது, நல்லா இருக்குது, அவ்வளோதான். மற்றபடி ஹெல்ப் பண்ணுறதுக்கோ அப்படிலாம் இல்லை. அப்பா அந்த பால் மாடை வச்சு அதை வச்சு தான் எங்களை படிக்க வைப்பார். கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படித்தோம், ப்ரைவேட் ஸ்கூல் அப்படிலாம் கிடையாது. எல்லாமே கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படித்தோம். 10th எங்கள் அண்ணா படித்தாங்க கொஞ்சம் அப்படி இல்லை, நார்மலாக படிக்கிற ஸ்டூடெண்ட் தான். நான் 10th 12th ஸ்கூல் ஃபஸ்ட்டு. அதே மாதிரி எங்கள் தம்பி 10th 12th கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் ஸ்கூல் ஃபஸ்ட்டு.
எப்படி சொல்கிறது, அப்போல்லாம் எவ்வளோ சந்தோஷமா இருக்கும். ஐயோ, ஆனால் அதுக்கப்புறம் என்ன படிக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்கோ இல்லை இப்படி போனால் நீங்கள் இப்படி இருப்பீங்க அப்படின்னு வழிகாட்டுறதுக்கோ யாரும் இல்லை. என்னால் படிக்க முடியாதப்ப யோசிப்பேன் வீட்டில் இருக்கப்பலாம். என்னை மேரேஜ் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் என் ஹஸ்பண்ட் ஒத்துக்கிட்டாங்க. ஆனால் அமௌண்ட்டெல்லாம் எங்கள் அண்ணா தான் படிக்க வச்சார். எங்கள் அண்ணா 12th வரைக்கும் படிச்சிருக்காங்க. எங்கள் தம்பிக்கு படிக்கிறதுக்கும் எங்கள் அண்ணா தான் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. நான் இப்போ ஒரு ப்ரைவேட் ஸ்கூலில் போய் ஒர்க் பண்ணுறதுனால இந்த நிலைமைக்கு எங்கள் அண்ணாவும் ஒரு காரணம், எங்கள் அப்பா அம்மாவும் ஒரு காரணம். ஏன்னா அவங்களும் எங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எங்கள் லாஸ்ட் இயரில் பார்த்தீங்கன்னா தம்பி என்ன சொல்கிறாங்க, போதும் படித்தது போதும், எல்லாரும் என்ன ஃபங்க்ஷனுக்கே வர மாட்டான். என்னோட ஃபங்க்ஷன் எதுக்குமே கூட எங்கள் வீட்டு சைடு வரதில்லை. ஏன்னா வந்தால் எல்லாரும் என்ன கேட்பாங்கன்னா, வேலைக்கு எப்போ போயிட்டியப்பா, என்ன பண்ணுற, இதை ஃபஸ்ட்டு கேள்வியே கேட்பாங்க. அதுக்காகவே நான் என்ன சொல்கிறேன், தம்பி அங்கே உனக்கு வேலை இருந்துச்சுன்னா படிச்சுன்னா நீ வரவேணா கண்ணு, நானே சொல்லிடுவேன். நீ வரவேணா, நீ அதை பாரு, நான் இங்கே பேசி சொல்லிக்கிறேன், நீ ஃபங்க்ஷனுக்குள்ள இது வரவேணா அப்படின்னு நானே வாலண்டியரே வரவேணா அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவோம். ஆனால் எல்லோரும் வந்தாவே அதுக்காகவே என்னென்னா வருஷத்தில் ஒரு வாட்டி அப்படி தான் வீட்டுக்கே வருவாங்க. அப்போ இந்த லாஸ்ட் இயர் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வந்துருச்சு. ஃபோன் பண்ணுறாங்க, ஃபஸ்ட்டு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி பாஸ் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது எப்படி இருந்தது. அன்னைக்கு இப்போ எனக்கு 33 இயர்ஸ் ஆகுது. நான் வாழ்க்கையிலே சந்தோஷப்பட்ட விஷயம், ரொம்ப சந்தோஷப்பட்ட விஷயம், எனக்கு கண்ணு தண்ணி அப்படியே வருது. அப்படியே சிரிக்கிறேன், அழுவுறேன். எங்கள் வீட்டுக்கார்ட்ட சொல்கிறேன், பையன் எனக்கு ஒரு யூகேஜி முடிச்சு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் இந்த இயர் படிக்கிறான். எனக்கு கூட நான் ஒர்க் பண்ணுற ஸ்கூல் எய்மேட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஒர்க் பண்ணுறேன். அவனை என் கூட கூட்டிகிட்டு போயிடுவேன். அவனுக்கு எதுவுமே தெரியாது. ஆனால் மாமாவுக்கு வேலை கிடச்சிச்சின்னு சொன்னோன்னா அவன் ஜாலியாக என்ன பண்ணுறேன்னு அவனுக்கே புரியல. அவன் ஒரு பக்கம் சந்தோஷமா இருக்கான், நான் ஒரு பக்கம் ஏமா வேலை கிடச்சிச்சு நீ அழுவுற அப்படின்னு வந்து கண்ணெல்லாம் தொடச்சி விட்றான். எப்படி சொல்கிறது, என்னோட 33 வருஷத்துல அது மாதிரி ஒரு சந்தோஷமான ஒரு இது என்னால் எப்படி சொல்கிறதுனே தெரியல. பேரண்ட்ஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டீச்சர், டீச்சர் செகண்ட் பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க. இந்த இன்ஸ்டியூட்டில் சாரை பற்றி சொன்னாங்க சார், இது மாதிரி மோட்டிவேஷன் எனக்கும் கிடைச்சிருந்தா நானும் எப்படி சொல்கிறது எங்கள் தம்பி மாதிரி வந்திருப்பேனா என்னன்னு தெரியலைங்க சார். ரொம்ப நன்றிங்க சார், எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின்